தேர்ட் டைம் பண்ணின்னு இருக்கோம். ஒரு கிராஸு ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, இது யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன பசங்க பண்ணால் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ண வச்சுட்டு அவங்க வந்து படிக்க வச்சா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஐ வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா ஒரே இடத்துலையே பார்த்து படிக்கிறதால அவங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் படிக்கிற இடத்துல 1/2 ஹவர்லேயே அவங்களுக்கு வந்து மைண்டு வந்து டைவர்ட் ஆகிடும். ஏன்னா வந்து நமக்கு பாடியில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. இஷ்யூ மீன்ஸ் ஏதாவது ஒரு வலி வந்துச்சுனாவே நம்மளால வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து வார்ம் அப், எவ்வளோ பெரிய கேம்ஸாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு வார்ம் அப் கொடுக்காமே வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ண மாட்டாங்க. ஃபுட்பால் இருக்கட்டும், கிரிக்கெட் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட நர்வ்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி படிக்கும் போதே ஒரு 1/2 ஹவர்லாம் டயர்டாகி பிரேக் 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ என் பசங்க அப்படிதான். அதனால் இப்போ நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சுட்டே இருக்கிறதால ஓரளவுக்கு வந்து இஸ் வெரி ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இதெல்லாம் நமக்கே வந்து பண்ண பிடிக்காது தானே. ஸோ எனக்கே அது பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, நல்லது யாருக்குமே பிடிக்காது. சும்மா வந்து ஐ லவ் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாகவே லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் நம்ம வந்து அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணதால நம்ம வந்து பண்ணியே ஆகணும், ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். 5 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இது 5 கவுண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த லிஃப்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ்ட்டு வந்து நல்லா லிஃப்ட் ஆகும். டே பை டே வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா வந்து தெரியும். இல்லை டே பை டே வந்து சேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்து பார்க்க வந்து லுக் வந்து நல்லா இருக்காது. அதே டைமில் அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியும் கிடையாது. நம்மளோட பைசப்போ வந்து இந்த இடம் வந்து நமக்கு தின்னாகிறது நல்லா தெரியும். ரொம்ப குண்டாக இருந்தால் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப நீட்டாக தெரியாது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து காமன். இது வந்து ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து பண்ணுறது இதெல்லாம். ஸோ ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு பண்ணுறது கிடையாது. நல்லா அப்படியே இப்போ நல்லா இருக்குது, ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே தின்னாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னா ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 38th டே எக்ஸசைஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த உங்களுக்கும் பண்ண உங்களுக்கும் இந்த டே வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் டேவாக அமையட்டும். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ வீக்கெண்டு வந்துருச்சு. அடுத்த 2 டேஸ் வந்து ஸோ எல்லாருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எந்த டேவானா வீக்கெண்டு என்ஜாய் பண்ணால் கூட நம்ம ஒரு 1/2 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம வந்து அந்த டேவை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும், ரிலாக்ஸாக இருக்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே, இந்த நாள் வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும், எனக்கும் உங்களுக்கும். ஓகே, ஃபைன். ஓகே.